நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான பரிகாரம், திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உண்டான சில எளிமையான பரிகாரங்கள், சில ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் உட்கார்ந்த இடத்துல செய்யக்கூடியது. இதுக்காக எங்கேயும் நீங்கள் பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பல 100 மைல்கள் கடந்து போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. உட்கார்ந்த இடத்துல நீங்கள் இதை கடைபிடிக்க முடியும். ஆனால் அதுக்கு மனதளவில், உடம்பளவில், உடலளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராக இருக்கணும். எப்படி அப்படின்னா, கணவன் மனைக்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உண்மையான அந்யோன்யம் இருந்தால் மட்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு தம்புருவில் இதுதான். டே 1லேருந்தே சமூகத்துக்காகவோ இல்லை உங்களை பெற்றவங்களுக்காகவோ நீங்கள் கட்டிக்கிட்டு உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நிச்சயமாகவே குழந்தை பெற்றுக்காதீங்க. அது அந்த குழந்தையோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்கள் எந்த மாதிரி உணர்வுகளோட, உணர்ச்சிகளோட, என்ன மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டோட நீங்கள் கணவன் மனைக்குள்ளே தாம்பத்தியம் வைக்கிறீங்களோ, எந்த மாதிரியான சூழ்நிலையில் கணவன் மனைக்குள்ளே தாம்பத்தியம் நடக்குதோ அதை சார்ந்து தான் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையே ஜனிக்கும். அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி தான் குழந்தை, அந்த பரம்பரை குரோமோசோம்ஸோடு இந்த எனர்ஜியும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை உருவாகும். அது பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும், உருவான நாள் முதல் அது கடைசி மூச்சு வரைக்கும் அது பிரயாணிக்கும். அதனால் முதல்ல எந்த மனநிலை கணவன் மனைவி இருக்கீங்கிறது உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா செக்ஸுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளான தாம்பத்தியத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகுங்க. ரெண்டாவது, குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த விதத்துலையுமே ஜங்க் ஃபுட்டு, கலப்படம் கலந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக உள்ள எந்த ஒரு உணவையும் எடுத்துக்காதீங்க. உடம்புலையும் ரொம்ப கெமிக்கல்ஸ் எதையுமே தரிச்சிக்காதீங்க. மூணாவது, எக்காரணத்தை கொண்டும் பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு மெடிக்கேஷன்ஸையும் லாங் டைம் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதைத்தான் குழந்தை வயிற்றுக்குள்ளே, தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் குழந்தை வயிற்றுக்குள்ளே ரிசீவ் பண்ண போகுது. தாய் என்ன மாதிரி எண்ணங்களால் சூழப்பட்டிருக்காங்களோ, என்ன மாதிரி உணர்வுகளால் சூழப்பட்டிருக்காங்களோ, என்ன மாதிரி குடும்ப அமைப்பு, வீட்டுக்குள்ளே எப்படி அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குதோ, அவங்க எந்த மாதிரி உணர்வுகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்களோ, குழந்தையை கருத்தரிச்சுக்கிறாங்களோ, குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்காங்களோ, குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ, அதெல்லாம் தான் குழந்தையாக உருவமாக வெளியே வருங்கிறத ஆணும் ஆணுடைய குடும்ப உறுப்பினர்களும் பெண்ணும், அந்த குழந்தைய பெற்றுக்க போகிற குழந்தைய சுமக்கிற அந்த பெண்ணும், அந்த பெண்ணை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் மறந்துடாதீங்க. என்ன மாதிரி தாக்கத்தை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, செக்ஸ் வைக்கும்போதாட்டும் அதுக்கப்புறமும் அந்த பெண் எந்த மாதிரி மனநிலையில் வளர்கிறாங்களோ, என்ன மாதிரி உணவுகளை சாப்பிட்றாங்களோ, என்ன மாதிரி எண்ணங்களில் புரள்றாங்களோ, என்ன மாதிரி உணர்வுகளால் பீடிக்கப்படுறாங்களோ, எந்த மாதிரி உணர்வுகளால் மகிழ்கிறாங்களோ, அதெல்லாம் சேர்ந்து தான் குழந்தையாக மாறுது, உங்கள் வம்ச வாரிசாக மாறுது. இதையும் மறந்துடாதீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ், சில அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை நோக்கி உங்களை அது பாசிட்டிவாக வழி நடத்தி செல்லும். அதை தவிர உங்கள் ஜாதகத்தில் நிஜமாவே குழந்தை இருக்கா, அந்த பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் கடந்த பிறவி கர்ம முடிவு பண்ணும். கடந்த ஜென்மத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு குழந்தையை டீல் பண்ணோம், குழந்தைய கருக்கொலை செஞ்சோமா, குழந்தைகள் ஏதாவது துன்புறுத்தி இருக்கும், மனதளவுலையோ உடலளவுலையோ துன்புறுத்தி இருக்குமா, அவங்க உணர்வுகளை பாதிப்படைய வச்சுருக்குமா, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, எந்த மாதிரி எமோஷன்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, என்ன மாதிரி உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை பிறக்குங்கிறதுலாம் உங்களோட போன ஜென்மத்தை கர்மா. அது எப்படி இருக்குங்கிறது உங்கள் அஸ்ட்ராலஜர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. உங்கள் கர்மம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் ஊராங்குழந்தையை கவனித்து, ஊராங்குழந்தைகளை கேர் பண்ணி, கஷ்டப்படுற குழந்தைகள் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிஃபால்ட்டாகவே உங்கள் பரம்பரையை நீங்களும் அந்த தினசரி வாழ்க்கையில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை பண்ணும். வைரத்தால் தான் அறுக்கணும், முள்ளால் தான் எடுக்கணும். எங்கள் குடும்பத்தில் புத்திர சோகம் ஆல்ரெடி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சில்ட்ரன், சின்ன வயசுலேயே இறந்து போகிற குழந்தைங்க வாழ்க்கையை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற பெரியவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, நீங்களே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அது ஷேர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி உங்கள் குடும்பத்துக்குள்ள டீச்சர்ஸ், அங்கன்வாடி, பால்வாடி, கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நர்ஸாவோ, ஸ்கூலில் டீச்சராகவோ, காலேஜ் லெக்சராகவோ, டியூஷன் டீச்சராகவோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆசிரியர்கள் ஊராங்குழந்தை கவனித்து ஜீவனம் எடுக்கக்கூடிய நபர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு சிம்டம். குடும்பத்துக்குள்ளே பரிகாரம் நடந்துட்டுருக்கு, நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுற குழந்தைகளை அன்அட்டெண்டட் சில்ட்ரனை வாலண்டியராக கணவன் மனைவி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சு கஷ்டப்படுற குழந்தைகளை அட்டன் பண்ண வைரத்தால் அறுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நமக்கு எந்த விதத்தில் ஒரு தீமை நடக்குதோ அதே தூய்மையில் இருக்கிற வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்யும்போது, நம்மளோட வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே ஒரு ஜீவனுக்கு அந்த வலிக்குண்டான தீர்வை கொடுக்கும்போது நமக்கு இது பரிகாரமாக மாறிடும். அதுதான் பரிகாரத்துக்கு உண்டான முதல் கான்செப்ட்.
இப்போ நான் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கேன், கேவலமான கடனால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா, கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில் நம்மளால் என்ன முடியுதோ கண்ணு முன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோன்னா இங்கே நமக்கு பரிகாரம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். கணவன் மனைவி மனதளவிலையும் உணர்வுகளாலையும் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்களாம் நீங்கள் உங்களை உணர்ந்தீங்க, நம்ம முதல்ல சந்தோஷமாக இருக்கோம், அதனால் தாராளமாக நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கலாம், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைக்கு நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. மன நிம்மதியை நம்மளால் ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியும், ஒரு பாதுகாப்பை நம்மளால் கொடுக்க முடியும்னு உறுதி பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உள்ளே என்ட்ராகலாம். வேறு யாருக்காகவும் இல்லை. ஒரு உயிரை கொடுக்கறதுங்கிறதே கடவுளுக்கு சமமான ஒரு வேலை, கடவுளுக்கு நிகரான ஒரு வேலை, கிரியேஷன். அப்போ அதுக்கு நம்ம தகுதி படைத்தவர்களாக இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சில ஆக்டிவேஷன் டெக்னிக்கில் டே 1லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி படுத்துறங்கிற அந்த பெட்ரூமில் ஒரு ரேபிட்டோட ஃபோட்டோ, அழகான ஒரு ரேபிட்டோட குடும்பத்தோட ஃபோட்டோ வைங்க. அடிக்கடி கணவனும் மனைவியும் டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்பு, காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்பு, ப்ரௌன் பியர் பிரிங் காப்பி டிவைன், ப்ரௌன் பியர் பிரிங் காப்பி டிவைன், ப்ரௌன் பியர் பிரிங் காப்பி டிவைன் அப்படிங்கிறத மனசில் சான் பண்ணிக்கிட்டே இருங்க. கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காலகட்டங்களில் ஸ்வீட் செஸ்னட், வால்நட் மலர் மருந்துகள், ஸ்வீட் செஸ்ட்நட் SWEET CHESTNUT, ஸ்வீட் செஸ்னட், வால்நட் WALNUT வால்நட், இது வந்து நட்ஸ் கிடையாது, மலர் மருந்து, பேட்ச் ஃப்ளவர் ட்ராப்ஸ் BACHFLOWER DROPS பேட்ச் ஃப்ளவர் ட்ராப்ஸ். இந்த ஸ்வீட் செஸ்னட் அண்ட் வால்நட்டுங்கிற பேட்ச் ஃப்ளவர் ட்ராப்ஸை காலையில் ஒரு 2 சொட்டு, சாயங்காலம் ஒரு 2 சொட்டு அவங்கவுங்க குடிக்கிற பாட்டில் தண்ணியில், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணியில் ஒரு 2 ட்ராப்ஸோ இல்லை 2 பில்ஸோ போட்டு வச்சுட்டு பகலெல்லாம் சிப்பாக குடிச்சிட்டு வாங்க. குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிற அந்த காலகட்டங்களில் மனசுக்குள்ளேயுமே அடிக்கடி ஸ்வீட் செஸ்னட், வால்நட் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே வாங்க. பிஜியனோட உருவமும் பிஜியனோட ஃபோட்டோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இருக்கிற வீட்டில் புறா, அதோட உருவத்தை அடிக்கடி பார்த்துட்ருங்க, ரேபிட்டோட உருவங்களை அடிக்கடி பார்த்துட்ருங்க, அது சம்மந்தமான வீடியோஸ் அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் தாமதமான கூட மென்டலி எல்லா பொம்பளைகளுக்கும் குழந்தை இருக்கே, அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது, இந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் வச்சு அடுத்த மாதமே கன்சீவ் ஆகிட்டாங்க, ஏன் நான் மட்டும் இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஒருத்தங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்க அதை கொண்டாட மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் மட்டும்தான் வரும். அவங்களால அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியும், தான் ரொம்ப பாவம் பண்ணனால தான் நமக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தன்னைத்தானே இன்னும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் இந்த பிஜியனோட ஃபோட்டோவை பார்க்குறதும், பிஜியனோட வீடியோஸ் அடிக்கடி பார்க்குறதும், புறாக்கள் எங்கேயாவது இருக்குன்னா புறாக்களுக்கு உண்டான தீவனங்களை நீங்கள் தூவி விட்டுட்டு வரதும், அந்த கில்ட்டிலிருந்து இல்லாத ஒரு அந்த சுய பச்சாதாபத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துட முடியும். இங்கே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. லலிதம் பத்மநாபம், லலிதம் ஸ்ரீனிவாசம், லலிதம் தாமோதரம், லலிதம் பத்மநாபம், லலிதம் ஸ்ரீனிவாசம், லலிதம் தாமோதரம். இந்த மந்திரத்தை கணவன் மனைவி 2 பேருமே ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் காலையிலையும் மாலையும் சான் பண்ணிட்டு வாங்க. காஞ்சி சிம்பல் 123, 123 காஞ்சி சிம்பிள்ஸ். இது வேணால் நான் டெலிகிராமில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே டெலிகிராமோட லிங்க் இருக்கும். அந்த டெலிகிராமுக்குள்ளே இல்லை அஸ்ட்ரோ பிருந்தான்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டெலிகிராமோட லிங்க் இருக்கும். இல்லை இங்கே எங்கேயா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அனுப்ப முடியுதான்னு பார்க்குறேன். அந்த டெலிகிராம் லிங்க்கில் இந்த காஞ்சி சிம்பல் 123 நான் ஷேர் பண்ணுறேன். அதை அதே எல்லோ கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு, கணவன் மனைவி 2 பேருமே வலது கையில் அந்த கஞ்சி சிம்பல் மேலே கைகளை வச்சுக்கிட்டு, நெஞ்சு கூட்டுக்கிட்டு அந்த 2 கையும் சேர்த்து வச்சுட்டு தாடையை லேசாக தூக்கினீங்கன்னா, கண்ணை மூடினீங்கன்னா உங்கள் கவனம் நெற்றிப்பட்டுக்குள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. மனசுக்குள்ளே ஸ்வீட் செஸ்னட், செராட்டோ, வால்நட், ஹார்ன்பீம், ஸ்வீட் செஸ்னட், செராட்டோ, வால்நட், ஹார்ன்பீம், ஸ்வீட் செஸ்னட், செராட்டோ, வால்நட், ஹார்ன்பீம், ஸ்வீட் செஸ்னட், செராட்டோ, வால்நட், ஹார்ன்பீம். இது 2 பேருமே கணவன் மனைவி இணைந்து ஒரு 5 to 10 minutes அதை சான் பண்ணிவிட்டு அவங்கவுங்க தலகாணிக்குள்ளே இது பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுட்டு படுத்துக்கோங்க. தலகாணிக்குள்ளேயே இருக்கட்டும். தேவைன்னா அன்றைக்கி நைட்டு, தேவைன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 5 to 10 minutes இது சான் பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை உருவாகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸை இந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும். இதை தவிர நிச்சயமாகவே உங்கள் சுயஜாதகப்படி 5ஆம் அதிபதி எப்படி இருக்குது, சிம்மம் எப்படி இருக்குது,
சூரியன் எப்படி இருக்குது, குருவுடைய நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் குழந்தையோட பாக்கியம் உறுதி செய்யப்படும். இதெல்லாம் உங்களோட அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அஸ்ட்ராலஜரால் மட்டும்தான் இதுக்கப்புறம் உண்டான ஜாதகத்துக்கு உண்டான சில பரிகாரங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். என்னால் இந்த ஜென்ரலாகவே 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரெமடிஸை ஓப்பன் கேஜெட்ஸில் யூடியூப்பில் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். மற்ற விஷயங்கள் இன்டெப்த்தான சில மற்ற பரிகாரங்கள் எல்லாம் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் தான் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க. ஸோ புதிதாக கல்யாணமானவங்களும் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களும் அது 10 வருஷம் ஆனாலும் சரி மனசை தளர விடாதீங்க. எவ்வளோ 15 வருஷமே தாமதமானாலும் சரி மனசை தளர விடாதீங்க. சில ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி குழந்தைக்கு சம்மந்தமான வீடியோஸை பாருங்கள். கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. குழந்தைகளை நீங்கள் பிளெண்டாக அதுக்கு தானே பரிகாரம் அமைய ஆரம்பிச்சிடும். நீங்களே பாருங்களேன், குழந்தைகளால் கஷ்டப்படுறவங்க ஃபேமிலிலையும் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க குழந்தையை பறி கொடுக்குற ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளை சார்ந்து வருமானம் எடுக்கிற நபர்கள் ஜெனட்டிக்கலாகவே இருப்பாங்க. அவங்க ஜெனட்டிக்கலாகவே இயற்கை அவங்கள பரிகாரம் செய்ய வச்சிடும். சிலர் மட்டும்தான் நான் டியூஷன் எடுக்க மாட்டேன், நான் டீச்சராக போக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வாய்ப்பு வந்தால் கூட தட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ பார்ட் டைமாவது கிளாஸ் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது கிளாஸ் எடுத்து ஏதோ ஜீவனத்தை அது மூலமாக பணத்தை கொஞ்சம் சம்பாதிச்சு சாப்பிட்ருங்க. கஷ்டப்படுற குழந்தைகளை கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு உண்டான தான தர்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே இறைவன் உங்களை நேர்மறையான விதத்தில் அழைத்து செல்வார். கடவுள் என்றைக்குமே நேர்மறையாக தான் அழைத்து செல்வார். இதுக்குண்டான வழியை மிக விரைவில் உங்களுக்கு காட்டுவார். லவ் யூ ஆல். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளை மெங்கு மூங்குக. May the universe share abundance upon you and your family members. Grow more compassionate. Universe always has your back.